வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல செய்யப்படுற ரெசிபி கோலா உருண்டை. சோயாவில் கோலா உருண்டை தான் செய்யப்படுறோம். நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வெஜ்ஜில் செஞ்சதா நான்வெஜ்ஜில் செஞ்சதானே கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து, நம்ம எப்பவுமே கொல்கட்டை செய்யும் போது பச்சரிசி மாவுல தான் செய்வோம். புழுங்கல் அரிசி மாவுல பெரும்பாலும் செய்ய மாட்டோம் நம்ம கொல்கட்டை செய்யறதுனா. ஆனா புழுங்கல் அரிசி மாவுல செஞ்சு பாருங்க, சாஃப்டாவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நாம இன்னைக்கு செய்ய போறது சோயா சங்க்ஸ்ல கோலா உருண்டை தான் செய்ய போறோம், சைவ கோலா உருண்டை. அதுக்கு சோயா சங்க்ஸ் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நல்லா சுடு தண்ணியில வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா சோயா ஊறி வந்துருச்சு. இப்ப இதுல வடிச்சுக்கலாம். ஒரு வடிதட்டுல நல்லா வடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டா ஆறணும்னா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப சோயாவை நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்ப ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காம. இப்போ சோயாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், சோம்புத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் அரிசி மாவு, தேங்காய் துருவல் அரை கப்பு, சின்ன வெங்காயம் நல்லா பொடியா நைஸா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை. இப்ப நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை ஏன்னா வெங்காயத்துல தண்ணி இருக்கும், ஏற்கனவே சோயா சங்ஸ்லயும் கொஞ்சம் லைட்டா தண்ணி இருக்கும். அதனால இதுலயே நல்லா நம்ம உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப ஏதோ உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். சோயாவை நல்லா உருண்டையா உருட்டி எடுத்தாச்சு. இப்ப நல்லா எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. இதுல சேர்த்து நம்ம பொரிச்சுக்கலாம். இந்த சோயா கோலா உருண்டை வந்து நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்கும். இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜானே தெரியாது. டேஸ்டா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்ப நல்லா சோயா உருண்டை வெந்துருச்சு. நல்லா திருப்பிக்கலாம். அடுப்ப நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளுக்கு நல்லா வேகணும், வெளியில நல்லா கிறிஸ்பியா வரணும். இது பிகினர்ஸ் கூட டக்குன்னு ஈஸியான முறையில் செஞ்சிடலாம், எந்த வித சொதல் ப்ராப்ளமும் வராது. இப்போ நல்லா சோயா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சோயா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சின்னவங்கல இருந்து பெரிய வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சோயா உருண்டை டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம செஞ்ச சோயா கோலா உருண்டைய ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், சைடு டிஷ்ஷாவும் சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ செஞ்ச சோயா உருண்டை பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.